Hi viewers, welcome to Sport for All. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் பானி பூரி. இப்போ நம்ம பூரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் மைதா மாவு, 3/4 கப் ரவை, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். பாத்திரத்துல ரவை சேர்த்திக்கலாம், மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம். இப்போ இதுல தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிசையும் போது கெட்டியா தான் இருக்கும். பிசைய இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இங்க இருக்க நல்லா பிசைஞ்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இத தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி சுடுறதுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சுக்கலாம். நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ நம்ம மூடியோ இல்ல ஒரு சின்ன கிண்ணமோ எது இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கிடைக்கும். மீதி மாவை மறுபடியும் தேய்ச்சி கட் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். மீதியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி கட் பண்ணி எடுத்துட்டோம். பொரிச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதை எடுத்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் இது எண்ணெயிலேயே பொரியணும். அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்படியே அமுங்கிரும். இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ புளிப்பு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு எலும்பிச்சம்பழ சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன், வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கேன், பேரிச்சம்பழம் ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ ஒரு கடாயில புளி தண்ணி ஊத்தி இருக்கோம். அது கூடயே பேரிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெல்லம் தண்ணி அதையும் ஊத்திடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வத்திருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஆறுனதும் அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த புளி சட்னியை அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். பானி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 லெமன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 கப் மல்லித்தழை, 1/2 கப் புதினா. இப்போ பானி தண்ணி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்திடலாம். ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்திக்கோங்க. நான் ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா சேர்த்தல. அதுக்கு பதிலாக லெமன் சேர்த்துறேன் புளிப்புக்காக. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டோம். நம்ம இதை வடிகட்டிக்கலாம்.
வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தி விட்டு புளிப்பு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது பத்தலைன்னா இந்த டைம்ல சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நான் உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம். கொத்தமல்லி தழை சேர்த்திடலாம். அவ்வளவுதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.